மிதுன ராசிக்கு கடந்த 2.5 வருட காலமாக தொழில் பண்ற நபர்களுக்கு லாபம்னா என்னங்கிற சிந்தனையில ஓடி இருக்கும். எந்த பக்கம் எந்த திசையிலேருந்து என்ன பாதிப்பு வரும்னே தெரியல. தொழிலை விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்றவங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 2.5 வருஷத்துல நீங்க வாங்கின சாதாரண ஒரு 10,000 ரூபா இருக்கட்டும், இல்லை 1 லட்சமா இருக்கட்டும், ஸோ அதுக்கு மேலே கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க. இல்லை உங்களால் கொடுக்க கூட முடியாத சூழ்நிலை கூட வந்துருக்கும். ஸோ அந்த கடன்காரங்களுடைய தொல்லைகள் உங்களை அதிகமாக மன அழுத்தத்தை இருக்கும். இப்போ உடல் ரீதியாக சில நபர்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. லாபஸ்தானத்தில் சனி பகவான் பார்த்தனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை. மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை கொடுக்க போறார் என்று பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்தார். பாக்கியஸ்தானங்கிறது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது மிதுன ராசியிலிருந்து கும்ப ராசியில 9ஆம் இடமா வச்சுக்குவோம். ஸோ 9ஆம் இடத்துல வந்த சனி பகவான் கடந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்துருப்பார் அல்லது அதிகமான பாதிப்பை கொடுத்துருப்பாருங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஸோ அப்போதானே நீங்க அடுத்து நடக்க போறது ரியாலிட்டியா நம்ப முடியும். நாங்காட்டு அப்படியே அறிவீங்க இப்படி அறிவீங்கன்னா இவர் சொல்லிட்டு போயிடுவாரு, நம்ம படுற கஷ்டமும் நம்ம படுற கவலையும் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்கறது நான் உணர்றேன். ஸோ நான் பொதுப்படையா அதாவது ஏனோ தானோ அப்படிங்க சொல்ற வீடியோக்கு கட்டாயமா செய்வது கிடையாது. கிரகங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கொடுக்குற விஷயங்கள் என்ன, இது கோச்சார பலன்கள் மட்டுமே அப்படிங்கிறதுனால அந்த கோச்சார பொது பலனை பற்றி தான் நான் துல்லியமாக கணக்கிட்டு தான் சொல்லிக்கிறேங்க. ஸோ கடந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுவோம். அதாவது மிதுன ராசிக்கு கடந்த 2.5 வருட காலமாக தொழில் பண்ற நபர்களுக்கு லாபம்னா என்னங்கிற சிந்தனையில ஓடி இருக்கும். பிசினஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றேன்னா இன்வால்மெண்டா உங்க தொழிலை நீங்க நகர்த்தி கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி ஃபுல் முயற்சி. நான் மட்டும் முயற்சி பண்ணல, என் குடும்பமே சேர்ந்து முயற்சி பண்ணுச்சு. நாங்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஆனா லாபம் வரல. எந்த பக்கம் எந்த திசையிலேருந்து என்ன பாதிப்பு வரும்னே தெரியல. தொழிலை விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்றவங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து. ஓகேவா? ஸோ அப்படி நிலைகள் நடந்துக்கலாம். சிலவே இல்லைங்க நான் போராடினேன், இன்னும் போராடிட்டு தான் இருக்கேன் தொழிலில் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். 2.5 வருஷத்துல நீங்க வாங்கின சாதாரண ஒரு 10,000 ரூபா இருக்கட்டும், இல்லை 1 லட்சமா இருக்கட்டும், ஸோ அதுக்கு மேலே கூட நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க. இல்லை உங்களால் கொடுக்க கூட முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கும். ஸோ அந்த கடன்காரங்களுடைய தொல்லைகள் உங்களை அதிகமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு. இப்போ உடல் ரீதியா சில நபர்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ரீதியா சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது கிரகத்துடைய செயல்பாடாக உறுதியா பார்க்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன், ஒரு பிரச்சனைகள், ஒரு மன அழுத்தத்தை சந்தித்து வந்த நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிமே நடக்க போற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம். ஸோ நான் சொல்றது என்னன்னா, சில வீடியோவில் ஒரு சில நம்மளுடைய நேயர்கள், அன்பான நேயர்கள் என்ன பண்றாங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது, 7 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க நான் சொல்றது என்னன்னா, நீங்க பொறுமையா பார்த்தீங்கல்ல, நீங்க பொறுமையா பார்த்த மாதிரி மற்றவங்களும் கடந்த கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால அவங்கள பார்க்க விடுங்க. உங்களுடைய ஒரு கருத்துக்களை நல்ல விதமாக பதிவிடுங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ உங்களை பதிவிட வேண்டாம் நான் சொல்லலை. ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சனி பெயர்ச்சி கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தில் அமர்கின்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை அமர போறார். அப்போ பாக்கிய ஸ்தானத்திலிருந்து அவரு எங்க வராரு? சனி பகவான் கரெக்டா உங்களுடைய 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வராது. லாபஸ்தானத்துல சனி பகவான் பார்த்தனாலதான் உங்களுக்குள்ள பிரச்சனை. 9ல உட்கார்ந்து அவர் 11ஆம் இடத்தை பார்த்தாரு பார்த்தீங்களா? உங்களோட ராசிக்கு 11ஆம் இடமான மேச ராசியை பார்த்தனாலதான்
உங்களால லாபத்தை பெற முடியவில்லை. அப்ப லாபஸ்தானத்தை பார்த்து வந்த சனி பகவான் இப்ப உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போறார். என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு உறுதியா உண்டு. புதிய தொழில் தொடங்கி அதுல நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை இனிமே செயல்படுத்துவீங்க. இவனால எந்த விஷயம் செய்யணும்னாலும் யோசிச்சு செயல்படுத்திருப்பீங்க. இதை செய்யவா, இதை செஞ்சா நல்லா இருக்குமா, செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா. ஸோ அந்த சிந்தனை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்த முயற்சிகள் அது அளவில்லா முயற்சி. நீங்க உங்களுடைய லைஃப்ல இந்த 2.5 வருஷத்துல நீங்க எடுத்த முயற்சிகள் உள்ள தடைகள் விலகி உறுதியாக வெற்றிக்கான சூழ்நிலையை பெறக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே உங்களுடைய இளைய சகோதரனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க, உங்களுடைய மூத்த சகோதரனும் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட தம்பியே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க, என்னோட அண்ணனும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க, இல்லை என் அக்காவா இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. ஸோ கூட பிறந்த 2 செயல்பாடுகளுமே எனக்கு உதவியா இல்லைங்க, நான் இப்போ வரையும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு உதவி பண்ணலை அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஏக்கம் நீங்கக்கூடிய அமைப்புல கிரகத்துடைய தன்மை சூப்பரா இருக்கு. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் இனிமே உங்களை புரிஞ்சு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில முயற்சியில வெற்றி உண்டு. வீண் அலைச்சல்கள் குறையப்படும். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்த நிலை மாறி இதான் உன்னோட வாழ்க்கை, இதை பண்ணு, வெற்றி உண்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ அதை நீங்க செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புல கிரகத்துடைய சூழ்நிலை இருக்கு. கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க. கடன் பட்டான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளவு தூரம் கலங்கினாரோ அதை விட நீங்க 100 மடங்கு கலங்கிருக்கீங்க. இப்போ அந்த நிலையிலிருந்து மாறி கடன் பிரச்சனை, கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தெளிர்ச்சியான சூழ்நிலைகள், நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் நடக்கல, என்னென்ன விஷயங்கள கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற நம்ம சொல்லிடணும்ல. அப்புறம் நீங்க அடுத்த இதுல சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. அதெல்லாம் என்ன சொல்லணும்னா, இது கவனம்ங்கிற செயல்பாடு. கவனம்னா என்னன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியை சனி 3ஆம் பார்வையா பார்க்காது. அதே போல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்காரு தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக. அதே போல மீனத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுஷ் ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமா பார்ப்பாரு. ஸோ இந்த 3 பார்வைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா வண்டி வாகனங்களை போகும்போது கவனம் செலுத்தணும். கொஞ்சம் ஸ்பீடாக போனேன், ஓவர் ஸ்பீடு எடுத்தேன் அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சுக்கிடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய உடலாரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. சுகஸ்தானத்துக்காக, அதாவது சந்தோஷத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அதில் உறுதியாக கவனம் வேணும். கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கனவு மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அப்படி நிதானமாக இருந்துட்டா கட்டாயமாக அந்த உறவுல ஒரு ஸ்ட்ராங் ஏற்படும். அப்போ ஒரு 3 மாதம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் அந்த குரு உங்களுடைய ராசியில குரு உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைக்குரிய முற்றுப்புள்ளி வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்துல விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணத்துக்குரிய விஷயங்கள் செயல்படுத்த வேண்டும் என முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக நம்முடைய மிதுன ராசிக்காரங்க ஜூனுக்கு அப்புறம் அலைன்ஸ் பாருங்க. ஜனவரியிலிருந்து ஜூனுக்கு அப்புறம் அலைன்ஸ் பார்க்கும்போது திருமண தடை விலகி திருமணம் முடிவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியா சொல்ல முடியும். எப்போ கொஞ்சம் வேகமாக போய் தூங்க போயிருங்க. வீட்டுக்கு தேவையில்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். நைட் நல்லா நிம்மதியாக தூங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லை தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்குது, தேவையில்லாத செயல்பாடுகள் செய்கிறது, அலைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நைட்டானால் நிம்மதியாக தூங்கணும். ப்ராப்பரான சாப்பாடு கரெக்டாக எதுவும் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிருந்தீங்கன்னா சனி பயிற்சியானது பாதிப்பை கொடுக்காது.
ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வழிபாடு முறைகளில் இல்லை ஏதாவது தான முறைகளில் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் மீளுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனராசி நண்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் இருக்கும் நரசிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக உறுதியாக இந்த கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் மூலமாக நல்ல மாற்றத்தையும் நல்ல விதமான செயல்பாடுகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களால் முடிஞ்ச அளவு ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக் இந்த சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு பேனா வாங்கி கொடுக்கும்பொழுது இந்த கிரகங்களால் ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து நீங்கள் மீண்டும் வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 60-70% நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை, லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை, பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை, முயற்சியில வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உறுதியாக நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கொடுக்க போகிறார் சனி பகவான் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, கடந்த காலங்கள் நடந்த மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் நான் கேட்டு அன்புடன் வாங்கி கொள்கிறேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டீடைல்ஸ் போட்டு விடுங்க. ஏன்னா கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நான் ஒன்றும் வீடியோ பதிவு செஞ்சுருப்பேன் அல்லது ஏதாவது ஜாதகம் பார்த்து கொண்டு இருக்க சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து உங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா டீடைல்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சுய ஜாதக ரீதியாக துல்லிய பலனை கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் பெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி, வணக்கம்.